இங்கே மதுரை மாநகராட்சியில் 250 கோடிக்கு ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீ முழு விசாரணை முடியும் பொழுது அது வந்து இன்னும் எத்தனை இன்னும் கோடியாக மாறப்போகுதுன்றது தெரியல. இந்தியாவிலே அசுத்தமான நகரத்தில் வந்து மதுரையை முதல் இடத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. இங்கே நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனசில் எடுத்துக்கிறணும், இந்த பூங்காவை மீட்டு எடுக்கணும். இப்போ நான் பார்க்கையில் இந்த பூங்காவை கையகப்படுத்துறதுக்கான சதி நடக்கிறது. அது எப்படி ஆரம்பிக்கிறாங்க இவங்க? இப்போ லீஸுக்கு விட்டுருக்காங்க 2025 நவம்பரில் தனியாருக்கு வெறும் 36,000 ரூபாய்க்கு. இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க லீஸில், அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இது மெயின்டெனன்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூங்காவில் வந்த உடனே என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை வந்து ஒரு வணிகமயமாக மாற்றுறாங்க. ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யலாம்? இப்போ மதுரையில் தமுக்க மைதானம் இருக்கிறது, அங்கே நீ வந்து ஒரு பெர்மனண்ட் எக்ஸிபிஷனை கொண்டு வா, அங்கே மக்கள் போகட்டும், பயன்படட்டும். இந்த மாதிரி இயற்கை சூழல், ஒரு இயற்கையான காற்று கிடைக்கணும். அப்போ வந்து மக்கள் நலனை உண்மையில் பேணி காக்கக்கூடிய அரசு வந்து இந்த மாதிரி இடங்களெல்லாம் விடக்கூடாது. இப்போ எல்லாம் மாடி தோட்டம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் மாடியில் தோட்டம் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இடத்துல இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 2022 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் வாக்கர்ஸ் கிளப்பு. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் இப்போ அவங்களா வந்து பணம் செலவு பண்ணி நடந்து வரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மியூசிக் ஒரு மைல்டு டோனில் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது. நடந்து போகையில் நம்மளுடைய அந்த டென்ஷன் எல்லாம் ரிலீவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. எல்லாமே இப்போ கட்டாந்தாரி ஆக்கிட்டாங்க. நிறைய கடைகள் கொண்டு வர பார்க்குறாங்க. 10 மணிக்கு மேலே டிக்கெட் போட்டு டிக்கெட் வசூலில் இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி இதை கைவிட வேண்டும். உள்ளே போய் கேட்கையில் சரியான பதில் இல்லை. மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பதில் இல்லை. கேட்டால் தேர்தல் வரப்போகுது, எங்களெல்லாம் மாற்றிடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற அளவில் தான் இப்போ இன்றைக்கி இருக்குது. அதிகாரியோட செயல்பாடுகள் இருக்குது. ஒரு துப்புரவு பணியாளர் இல்லைப்பா. நீங்கள் வரும்போது யாரும் க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இவ்வளவு மதுரையே அசுத்தமான ஒரு நகரமாக மாற்றிய அந்த ஒரு அவலமான பேர் இந்த திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால் இவங்க வந்து இதை மனதில் எடுத்து இதை வந்து ஊடகம் நீங்கள் தான் வந்து எடுத்து கொண்டு போகணும். ஆமாம், ஜனநாயகத்தை 4வது தூண் நீங்கள். 300 to 500 கோடி வேல்யூ சார். ஆமாம் 300 கோடி அந்த இடம், 500 கோடி மதிப்புள்ள அந்த இடம். இதை வந்து இப்போ நம்ம மதுரை ஸ்லாங்கில் சொல்கிறதுனா ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறாங்க. அதான் இதை வந்து நம்ம மீட் எடுத்து ஆகணும். மதுரை முக்கியமான ஒரு மையப்பகுதி இது. பல மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு முக்கியமான பகுதி இது. இப்போ அது இங்கே வந்து ஆமாம், இல்லை உள்ளே நுழைஞ்சாலே நம்ம அந்த ரம்மியமான சூழல், இந்த மரம், இந்த காற்று, சுத்தமான காற்றுன்றதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய. ஏன்னா நிறைய நாடுகளில் இப்போ ஆக்சிஜன் சேம்பர் வந்துருச்சு. அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கையில் இருக்குது இயற்கையும். ஆமாம், ஒரு மனிதனோட நுரையீரல் மாதிரி பூங்கான்றது தான் ஒரு இதோட ஒரு நாட்டோட ஒரு இதோட லங்ஸு. அப்படிப்பட்ட ஒரு இதை அசுத்தமாக இன்றைக்கி வந்து அது ஒரு ஆஸ்துமா வந்த லங்ஸ் மாதிரி இப்போ இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கிறது. அதனால் இந்த இதில் கடையை ஃபுல்லாக எல்லாமே இவங்க அரசு, இந்த மாநகராட்சி காலி பண்ணணும். இதை வந்து திருப்பி ரிவோக் பண்ணிடணும். இந்த கான்ட்ராக்டை வெறும் 36,000 ரூபாய்க்கு விடுறது. இது வந்து நாங்களே எடுத்து பார்த்துட்டு போயிடுவோமே. வாக்கர்ஸ் கிளப் நாங்களே எடுத்து இது எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவோம்ல. இதை விட எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க எடுத்து செய்கிறதுக்கு. எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறாங்களா, ரோட்டரி லைன்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா இயற்கை பாதுகாக்கப்படும், மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். அப்போ இதை முக்கியமான விஷயமா செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியா இப்போ ரொம்ப வேகமாக வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குது. இப்போ சீனியர் ப்ரொஃபஸர்லாம் இருக்கிறாங்க, கண்ணப்பன் சாரெல்லாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன்குனியா வரும்போது ஒரு 6 மாதத்துக்கு எல்லாம் தவந்தாங்க ஆஸ்பத்திரியில். படியில் ஏற முடியாமல் அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமான ஒரு நிலை இருந்தது. டெங்கு காய்ச்சல் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் தட்டு அணுக்கள் குறைந்து இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இந்த சீரழிவு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்போ நாங்கள் வரும்போதே ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்கு உள்ள அந்த புத்துக்குள்ளே, அந்த குப்பையில். உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த பார்க்கை மீட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாது. வந்த பெரிய அளவில் நாங்கள் போராடுவோம். கட்டாயம் 2027 ஆட்சி மாற்றம் வரும். வந்த பிறகு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயாட்ட கவனத்துக்கு எடுத்து கொண்டு போய் உறுதியாக இதை வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான், பார்க்கு மட்டும்தான், வாக்கியம் கிளப் மட்டும்தான், இயற்கை மட்டும்தான். அப்படி இதை வந்து நிச்சயமாக நான் பண்ணுவோம். ஏன்னா அம்மா பீரியடில் உங்களுக்கு தெரியும் இந்த பார்க் எவ்வளவு அழகாக எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்க நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பார்த்து மக்கள் நீங்கள் செயல்படுங்க. வரக்கூடிய அத்தனை மதுரை மக்கள் சேர்ந்து நம்ம மதுரையை திரும்பவும் நம்ம மீட் எடுப்போம். நன்றி. நீங்கள் இப்போ பொழுதுபோக்குன்ற அம்சம்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பார்க்க மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கான ஒரு லெட் அவுட் இருக்கணும்.
பார்க் வந்து அவசியம். ஆமாம். இப்போ பார்க்கில் நீங்கள் ராஜாஜி பார்க் வந்து அவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. இன்னும் திருநகரில் ஒரு தனியார் வந்து எடுத்து பண்ணும்பொழுது பேரை வேற மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணா பேரை. ஆமாம். ஏன்னா எப்பயுமே இந்த குடும்பம் அவங்க குடும்ப பேராக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அண்ணா பேரை எடுத்தனால அமைதியாக இருந்துட்டாங்க. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து ரொம்ப ஒரு இது காட்டமாக நறுக்கி கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில் அந்த பேரை பழையபடி மீட்டெடுத்தாங்க. இப்போ திருப்பி மீட்டெடுக்க முடிஞ்சது. உறுதியாக மதுரை மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட நான் சொல்கிறேன். ஒரு மருத்துவராக சொல்கிறேன். மக்களோட உடல்நலத்தில் அக்கறை உள்ள ஒரு மருத்துவராக சொல்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நம்ம குரல் கொடுக்க வேண்டும். நாங்கள் இதோட விடுறதா இல்லை. வாக்கர்ஸ் கிளப் நாங்கள் திரும்பவும் நாங்கள் கார்ப்பரேஷன் அதிகாரி சந்திக்க போகிறோம். ஆர்டியில் வேறு சில விஷயங்கள் அங்கே கேட்க வேண்டியது இருக்குது. கோர்ட்டு படியேறவும் தயங்க மாட்டோம். அதனால் கட்டாயம் இந்த பூங்கா நல்ல வகையில் மக்களுக்கான ஒரு உடல்நலத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களே உள்ள இல்லாமல் உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம் இதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.